ஹாய். சம்மர் ஹாலிடேஸ் வந்துருச்சு. பசங்களை வீட்டில் என்கேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, பட் என்கேஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். எப்படி என்கேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில ஐடியாஸ் கொடுக்குறேன். அதை எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். அதுவும் ஸ்பெஷலாக பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஒரு சில குழந்தைங்களுக்கு ரீடிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். மேபி வந்து எழுதுறதுல படிக்கிறதுலலாம் பார்த்தோன்னா கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு இருப்பாங்க. ஒரு 5th கிரேட்லேயோ ஒரு 4thலேயோ ஈவன் ஒரு 6th ஸ்டாண்டர்ட்லேயோ அந்த மாதிரி கிரேட்லலாம் இருப்பாங்க. ஸோ அப்படி இருந்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து ரீடிங்கும் கொடுக்கணும், ஓரளவுக்கு கொஞ்சம் என்கேஜிங்காகவும் இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் சிராஜ், ஸ்கூல் சைக்காலஜிஸ்ட், கோயம்புத்தூர்லேருந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் பார்த்தோன்னா இங்கே வந்து ஒரு சென்டர் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மோரோவர்லெஸ் எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணுறது எல்லாமே என்ன அப்படின்னா, நாங்கள் தொழிலில் பசங்களுக்கு யூஸ் பண்ணுற விஷயத்தை மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காமிக்க போகிறோம். கமான். ரொம்ப ஒரு சின்ன விஷயங்க. சின்ன கார்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ப்ளே பாண்டா அப்படின்னு சொல்லிட்டு மேபி இது பார்த்தோம் அப்படின்னா லைக் வந்து ஒரு ஆப்போசிட்ஸ் கார்டுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். மேபி லைக் வந்து சின்ன அட்டென்ஷன் ஸ்பேனில் வந்து இந்த கார்ட்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா விளாண்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட்ஸை தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம் ரீடிங்கை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பார்த்தோன்னா சின்ன சின்ன 3 letters அண்ட் 4 letters அண்ட் மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஒரு 5 letter வேர்ட்ஸ், ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும்தான் 6-7 letters அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கழிச்சு போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அழகாக தேடி இதில் அழகாக இமேஜஸ் இருக்குது, அபவ் பிலோ அப்படின்னு சொல்லிட்டு இமேஜஸ் இருக்குது. ஸோ இந்த இமேஜஸை வச்சு அவங்க ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு 2-3 தடவை மாற்றி மாற்றி பண்ண போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதில் இருக்கிற வேர்ட்ஸ் அவங்க என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா லைக் பிளாக்கு, ஒயிட்டு, பிக்கு, ஸ்மாலு, இது மாதிரி இதில் இருக்கிற எல்லா விதமான வேர்ட்ஸையும் அவங்க என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே அவங்க ஈஸியாக கற்றுக்குவாங்க. ஒரு 4 வாட்டி 5 வாட்டி விளாண்டாலே அப்படி என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா அவங்களுக்கு அதில் ஒரு ஃப்ளூயன்சி வர ஆரம்பிச்சிடும். மேபி இன்னும் கொஞ்சம் நல்லாவே டிஃபிகல்ட்டாக இருக்காங்கப்பா அகாடமிக்கில் லேர்னிங்கில் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த 4-5 வாட்டி அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சமே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 7-8 வாட்டி உட்காந்து விளாட வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மஸ்ட் ட்ரை. கண்டிப்பாக என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போங்க. மேபி விலை வந்து சரியாக தெரியல. மேபி அரௌண்ட் ஒரு 200க்குள்ளே தான் வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் ரொம்ப கன்சர்வேட்டிவாக தான் வாங்குவேன். ரொம்ப தேவையாக இருக்கணும், அட் த சேம் டைம் கரெக்டாக இருக்கணும், கரெக்ட் ப்ரைஸில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வாங்குவேன். ஸோ எல்லாமே வந்து தாராளமாக என்ன பண்ணலான்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி சம்மர் ஹாலிடேஸ்லையும் சரி கம்மிங் ஹாலிடேஸ்லையும் சரி என்ன பண்ணலான்னா யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கு கடைசியில் வரேன். இது கொஞ்சம் ஒரு விவகாரமான ஒரு விஷயம். எல்லாத்தை விட பேசிக்காக நம்ம எதை வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னா இதை வச்சு ஒரு நிமிஷம் இதெல்லாம் எடுத்து வச்சிடுறேன். இல்லைன்னா நான் ஒரு பெரிய டிஸ்லெக்ஸிக்கு, எனக்கே இது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேஷன் இதிலிருந்து நிறைய வரும். வெயிட். ஸோ ரொம்ப முக்கியம், விளையாட கொடுக்காதீங்க. அப்படி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எடுத்து வைக்கிற பழக்கத்தை தயவு செஞ்சு என்ன பண்ணிடுங்க அப்படின்னா கொண்டு வந்துடுங்க முதல் நாள்லேருந்தே. இல்லைன்னா அது பழக்கம் வரவே வராது. அப்புறம் கடைசியில் வந்து என்ன திட்டுவீங்க, இந்த ஆள் பேச்சு கேட்டு வாங்கி கொடுத்து சும்மாவாவது விளாண்டுருந்தோம், இப்போ குப்பையை போட்டு விளாண்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை மறக்காமல் என்ன பண்ணிடுங்கன்னா மென்ஷன் பண்ணி பழக்கத்தை கொண்டு வரக்கு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இது பார்த்தோன்னா ரொம்ப பேசிக்கான விஷயம். மேபி ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்துகிட்டு போகலாம். இது வேறு ஒரு சமாச்சாரம். இது வந்து ஸ்பெல்லிங் எப்படி ஈஸியாக கொண்டு வரலாம் அப்படிங்கிற மெட்டீரியல்ஸ் இது நான் இன்னொரு நாள் நான் ட்ரை பண்ணுறேன். இது சின்ன சின்ன விஷயங்கள்ங்க. லைக் இது வந்து பேரண்ட்ஸை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா லைக் மேட்ச் பண்ணுறது. ஸோ இது மூலிமாவும் அவங்க அழகாக என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா எல்லா விதமான வொக்காபுலரிஸ் அண்ட் லெட்டர்ஸ் அண்ட் சவுண்ட்ஸை என்ன பண்ணிப்பாங்கன்னா தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு அவேர்னஸும் கிடைக்கும். காக்னேட்டிவும் பார்த்தோம் அப்படின்னா நல்லா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இதை விட இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட்டு லெவலுக்கு போகணும் அப்படின்னா எனக்கு பர்சனலாக ஃபேவரட்டான ஒரு விஷயம் இதுதாங்க, பேர்ட்ஸுங்க. இதில் பார்த்தோன்னா ஒரு 30 கார்ட்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த 30 கார்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா 3 letter வேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இதில் ஒரு டிஃப்ரெண்ட் என்ன, இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே 2 பீசஸ் தான் இருக்கும். பட் இதில் பார்த்தோன்னா 3 பீஸ் இருக்கும். இந்த 3 பீஸை நம்ம ஒன்றா சேர்த்தனா மட்டும்தான் அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த வேர்டு வரும். ஸோ இதில் வந்து நிறைய விதமான 3 letters வந்து ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ இந்த 3 letters மூலிமா பார்த்தோன்னா அவங்க நல்லா வந்து
மறுபடியும் மறுபடியும் அது ரிப்பீட்டாக கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அதை வச்சு வேறு என்ன புதுசாக வேர்டு வரும் அப்படிங்கிற அந்த ஒரு அவேர்னஸும் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு சில குழந்தைங்க நல்லா வரையவும் செய்வாங்க, ஆனால் படிக்க மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா இதில் இருக்கிற பிக்சர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்கள ரொம்ப அழகாக இழுத்து வந்து உள்ளே உட்கார வைக்கும். ஸோ இதுவுமே பார்த்தோம்னா நல்ல யூஸ் ஆகும். இதுலேயே அவங்களே கரெக்டாக போட்டிருக்காங்க 4 வயசுக்கு மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்னோடய சென்டரில் நிறைய பேர் பார்த்துருக்கேன். இதெல்லாம் எடுத்து கொடுத்து ஆக்டிவிட்டீஸ் பண்ண வைக்கும்போது, சார் இதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் சார் அப்படிம்பாங்க. எப்போடா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் 2 வயசு 1.5 வயசு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேலையெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. ரொம்ப ஸ்லோ பண்ணி என்ன பண்ணுங்கள், எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது ரொம்ப கஷ்டம். இது வந்து அப்பா அம்மாவோட ஹெல்ப்பில் வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க பார்த்தோன்னா 6 வயசுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பட் பண்ணலாம், ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தைங்கள்லாம் பண்ணலாம். என்னோடய ஒரு ஸ்டூடெண்ட்டு பட்டாசாக பண்ணுவாங்க, அவனே பண்ணுவான். மேபி நான் அவன் கூட உட்காந்து முழிப்பேன், ஏன்னா இது எல்லாமே சின்ன 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 விஷயங்கள் தான். ஆனால் அவன் ரொம்ப சூப்பராக பண்ணுவான். மேபி அந்த ஃபோட்டோஸ் கூட நான் இதுக்கு முன்னாடி இன்ஸ்டாஸில் அங்கே இங்கேன்னு போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது மூலிமா பார்த்தோன்னா நல்ல ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். பட் இதில் இருக்கிற ஊர்கள் பேரெல்லாம் பார்த்தோன்னா ஒரு 5 6 7 வயசு 8 வயசு குழந்தைங்களெல்லாம் ரீட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஐ மீன் ரீடிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு அது கஷ்டம்தான். பட் கொஞ்சம் இதை மேப் பண்ணி பழகுனீங்கன்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த இன்ட்ரெஸ்ட்டில் அவங்க அது மெல்லமாக என்ன பண்ணிப்பாங்கன்னா அந்த ரீடிங்கை கற்றுக்குவாங்க. ஐயோ இது என்ன படி அசாம் எஸ் அப்படியெல்லாம் உட்கார வச்சுன்னா அவன் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுவான். அதுக்கப்புறம் இதை வாங்கி போட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இது பசங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். எடுத்து கொடுத்தீங்கன்னா பட்டாசாக உட்காருவானுங்க. அந்த வாட் இஸ் திஸ் வெஹிக்கிள்ஸ் இது ரொம்ப நல்லா இருக்கும். மேபி நானும் நல்லா விளாடுவேன். இதில் ஒரு சின்ன ஒரு டெக்னிக் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, எடுத்து விளாட வைக்கும் போது 4 பீஸ் இருக்கும் இது எடுத்து விளாட வைக்கும் போது என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 4 வெஹிக்கிளை மட்டும் என்ன பண்ணுங்கள் எடுத்து கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது பாருங்கள், ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர், ராக்கெட், ஸ்பேஸ் ஷிப்ஸ். இந்த 4 இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து கேட்டகரி ஏரோப்ளேன் ஒன்று கொடுங்க, பைசைக்கிள் ஒன்று கொடுங்க, ஸ்கூல் பஸ் ஒன்று கொடுங்க, அப்புறம் வந்து போட் ஒன்று கொடுங்க. இப்போ இந்த 4மே வேறையாக லாஜிக்கலாகவே பார்த்தோன்னா நல்லாவே டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் தான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 4 கார்டையோ 3 கார்டையோ கொடுக்கும்போது அவனுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். அவன் ஈஸியாக பண்ண ஆரம்பிச்சிடுவான். அதுக்கப்புறம் நம்ம அவனுக்கு இந்த 4லேருந்து ஒரு 7 கார்டுக்கு போகலாம், அப்புறம் ஒரு 10 கார்டுக்கு போகலாம், அப்புறம் எல்லாத்தையுமே இருக்கிற 16ஐயும் நம்ம கொடுக்கலாம். ஒரே நாளில் வாங்கின புதுசுலேயே ஓப்பன் பண்ணி 16ஐயும் கொடு அப்படின்னா அவன் திருன்னு பார்ப்பான். 10 நிமிஷத்துக்கு மேலே அவனால் உட்கார முடியாது, அவன் எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவான். ஸோ சின்னதாக என்ன பண்ணுங்கள், பிரித்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி பண்ணும்போது என்ன ஆக ஆரம்பிச்சிடும்னா, ஆரம்பத்தில் அந்த 4-3 கார்டுக்கே வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, விட்டு ஓடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. அப்படி அவங்க விட்டு ஓடலாம் ட்ரை பண்ணாங்கன்னா அது ஒரு ஹைப்பர் ஆக்டிவிட்டிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டிகேட்டராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸுங்க. மேபி ஃபுட்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வச்சு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா மேபி சாப்பாட்டில் ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். மேபி இதெல்லாம் பெனிஃபிட்ரா, இப்படியெல்லாம் பண்ணுறா, இது ஒரு ப்ளேவே ஆக்டிவிட்டி மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்துகிட்டு போய் சாப்பிட வைக்கலாமான்னு என்னால் அஷ்யூராக சொல்ல முடியல. ஏன்னா இவனுங்கெல்லாம் எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிற ஒரே முடிவோடு தான் இருக்கிறானுங்க. பட் ஸ்டில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபன் மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போகலாம். பட் ரொம்ப முக்கியம் நம்மளோட குறிக்கோள் என்ன அப்படின்னா ரீடிங்கு. அது கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அச்சீவ் பண்ணலாம். கொஞ்சமாக எடுத்துகிட்டு போங்க. முன்னாடி சொன்னது தான், அது 4 கார்டு 3 கார்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகிறது ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறனாலே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் போடுற அளவுக்கெல்லாம் வந்து எப்படின்னு எனக்கு தெரியல. ஃபோட்டோஸ் காமிச்சிருக்கேன். மேபி அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு. இது எல்லாமே அமேசானில் தான் நான் வாங்கினது. ஸோ அமேசானில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். மேபி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸோ குவெரிஸோ ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மேபி நம்ம அதில் வேணால் என்ன பண்ணலாம்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுற ஐ மீன் ஃபோட்டோஸோ இல்லை ஏதாவது பேரோ கார்டோ ஏதாவது பண்ணுறதா இருந்தால் நம்ம தாராளமாக பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சீரீஸில் நான் ஒரு பேப்பரை காமிச்சேன் பார்த்தீங்களா, இதை மறந்தே போயிட்டேன் பார்த்தீங்களா. அந்த விவகாரமான வேலை இது தாங்க. இது வந்து வுட்டன் பசில்ஸ். இது ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக அதோட மெட்டீரியல் குவாலிட்டி நல்லா இருக்கும். ஆனால் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டஃப்புங்க, ரொம்ப டஃப்பு. ஏன் டஃப் அப்படின்னா இந்தியா மேப்பே பார்த்தோன்னா
கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் மேனேஜ் பண்ணிக்கலாம். இது பார்த்தோம் அப்படின்னா இந்தியா மேப்பை விட பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கிற இது ஆக்சுவலாக வேர்ல்டு மேப் இது. இதிலே போட்டிருக்கான் பார்த்தீங்களா, வேர்ல்டு மேப் இது. இது பீசஸ் எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்கும். கலர்ஸும் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் பெருசாக வந்து ஐடென்டிஃபையே நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு லெவலில் இருக்கும். ஸோ அதனால தான் இது டஃப்பு. நான் சொன்னல ஒரு பையன் சூப்பராக பண்ணுவான்னு, அவன் இதையும் பார்த்தோம்னாலே வந்து அவ்வளோ அட்டகாசமாக பண்ணுவான். பார்த்தீங்களா எவ்வளோ சிறுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எல்லா குழந்தைகளுமே இதையெல்லாம் வந்து பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அம்மா சத்தியமாக கிடையாது, முடியாது. என்னால் முடியாது. இது இப்போ என்னோடய காக்னேட்டிவ் இது மட்டும் கிடையாது, இருக்கிற எல்லா பசில்ஸுமே பார்த்தோன்னா நான் அவங்களோட சேர்ந்து உட்காந்து விளையாடும்போது மட்டும்தான் நான் பழகினேன். ஒரு சில குழந்தைங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் பசில்ஸ், ஒரு சில குழந்தைங்களுக்கு பசில்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. ஐயோ என் குழந்தைக்கு பசில்ஸ் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றும் பெருசாக என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா ஒரி பண்ணிக்க வேண்டாம். டன். மேபி இதுக்கு முன்னாடி காமிச்ச பேப்பர் மெட்டீரியல்ஸ் ஒன்று சொன்னேன்ல, அது அப்புறம் அந்த ஒரு சில வேர்ட்ஸ் இருக்குது, ஒரு சில ஆக்டிவிட்டி கார்ட்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் வந்து இன்னொரு நாள் வந்து இன்னொரு விலாகில், ஐ மீன் விலாகோ வீடியோ வாட் எவர் யூ கன்சிடர் போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். see you all. ஸ்கூல் சிராஜ். லைக் பண்ணுங்கள், யாராவது பேரண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.